எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நாங்கள் ரீசெண்டாக பாண்டிச்சேரி போயிருந்தப்ப எடுத்த vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பாண்டிச்சேரியில் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்றத இந்த vlogல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பாண்டிச்சேரி பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். பாண்டிச்சேரி ஒரு ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டாக 1954 வரைக்கும் இருந்ததாக சொல்கிறாங்க. பாண்டிச்சேரி ரொம்ப அழகான ஒரு ஊர். டூரிஸ்டாக நம்ம கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் இங்கே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ரைட் ஃப்ரம் நல்ல சாப்பாடு, ஷாப்பிங் பிளேசஸ், அப்புறம் டெம்பிள்ஸ், சர்ச்சஸ், நல்ல வெல் கனெக்டட் ரோட்ஸ், பியூட்டிஃபுல் ஃப்ரெஞ்ச் ஹவுசஸ், அப்புறம் பீச்சு, கஃபேன்னு ஏராளமான விஷயங்கள் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ நோ டவுட் பாண்டிச்சேரி எப்பவுமே எங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அண்ட் நாங்கள் பாண்டிச்சேரியில் ஸ்டே பண்ண பிளேஸ் வந்து ஒயிட் டவுன். ஒயிட் டவுனில் லா கிராண்டே மலர் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். ஸோ ஒயிட் டவுன் ரொம்ப சின்ன இடம் தான் பாண்டிச்சேரியில். பட் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஹோட்டல் தான் சொல்லணும். பர்ஃபெக்ட் லொக்கேஷன். ஏன்னா இந்த லொக்கேஷனில் தான் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப யோசிக்காத புக் பண்ணிட்டோம். ஹோட்டல் பற்றி சொல்லணும்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கார் பார்க்கிங்கும் கொஞ்சம் கீழே இடம் இருந்தது. அண்ட் வெயிட்டிங் ஏரியா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. உள்ளேயே வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரூம்க்கு பார்த்தீங்கன்னா ரூம் வந்து நாங்கள் சுப்பீரியர் குயின் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. பட் ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து நீங்கள் என்னென்ன விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. க்ளீனாகவுமே இருந்தது. நீங்களே ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ ரூம்க்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஜவஹர்லால் நேரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிராண்டட் அண்ட் நான் பிராண்டட் ஷாப்ஸுமே எல்லாம் ஒரே இடத்துல இருந்தது. அண்ட் க்ளோத்ஸ், ஆக்சசரிஸ், ஃபுட்வேர்னு எது கேட்டாலும் ஒரே இடத்துல கிடச்சிது. இங்கேருந்து நடந்து சீசைட் ப்ராமினேட்க்கு போயிட்டோம். ஸோ நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே 2 வீலர், பைசைக்கிள்ஸ் அண்ட் பைக்ஸ் ரெண்டுமே ரெண்டுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராமினேட் பார்த்தீங்கன்னா இது வெஹிக்கிள் ஃப்ரீ ஜோனாமா. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம வாக்கிங், ஜாகிங்லாம் பண்ணுறதுக்கு நல்லாவே இடம் இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராக் பீச் இருக்குது ஒரு சைடில். அண்ட் இங்கே சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரெண்டுமே ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா கிளம்புறதுக்கு கண்டிப்பாக மனசு வராது. அண்ட் கிளென்லினஸ் பற்றி சொல்லியே ஆகணும், ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர்ஸில் ஒரு காந்தி மெமோரியலும் வச்சுருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு அண்டர் ரெனோவேஷனில் இருந்தது நாங்கள் போயிருந்தப்ப. அது எதிர்க்க வந்து ஃப்ரெஞ்ச் வார் மெமோரியல்னு இருந்தது. அதுவுமே அழகாக லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ப்ராமினேடில் பார்த்தீங்கன்னா நிறைய கஃபேஸ் இருந்தது. ஸோ லோக்கல் கஃபேஸுமே இருந்தது. ஸோ ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் பேக்ஸ் அதெல்லாமும் நீங்கள் ட்ரை பண்ணால் இங்கே ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணலை, ஏன்னா ரொம்பவே க்ரௌடடாக இருந்தது அந்த ஈவினிங். ஸோ ஜஸ்ட் ஒரு வாக் மட்டும் போயிட்டு அந்த ப்ரீஸை என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் நடந்தே போனனால போகிற வழியில் இருந்த நல்ல பிரைட் பில்டிங்ஸ் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போக ஒரு சான்ஸ் கிடச்சிது. எக்கனாமிக்கலாக ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட் எதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு இடம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க. அங்கே பசங்க விளையாடுறதுக்கான பலூன் கேம்ஸ் எல்லாமும் இருந்தது. சில சாட் கார்னர்ஸ், அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி விற்கிற ஐட்டம்ஸ் இருந்தது. ஃப்ரூட் ஜூஸஸ் அதெல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா த வெரி ஃபேமஸ் மணக்குள்ள விநாயகர் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் டே போக போக. அதனால் காலையில் ஃபஸ்ட் திங் இன் ஆர் ஐட்னரி அப்படின்னு பிளான் பண்ணி காலையிலே போயிட்டு விசிட் பண்ணிட்டோம். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா அதோட ஹிஸ்டாரிக்கல் ஆர்கிடெக்சர், அப்புறம் நல்ல அழகான வால் பெயிண்டிங்ஸ், அண்ட் அங்கே ஒரு தங்கத்தேரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வர விசிட்டர்ஸ்லாம் அங்கே இருக்க அந்த யானைக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறது தான்.
ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து பாண்டிச்சேரி மியூசியம் ஒன்று இருந்தது. ஸோ இந்த மியூசியமோட என்ட்ரி ஃபீ ரொம்ப மினிமலான அமௌண்ட் தான், 10 rupees per person. ஸோ உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 45 minutes அந்த மாதிரி ஆச்சு. ஸோ ஹிந்து ஸ்டாச்சூஸ், அப்புறம் பழைய காலத்து ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமும் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் பற்றி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்னரோட அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ராஜ் நிவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பங்களா. அண்ட் அது எதிர்க்கவே தான் பாரதி கவர்மெண்ட் பார்க். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க ஒரு பார்க்கு. நிறைய பெஞ்சஸ் அண்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருந்தது. ஏகப்பட்ட ட்ரீஸ் இருந்தது. ஸோ பச்சை பசேல்னு அந்த பார்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் இந்த பார்க் உள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான மான்யூமெண்ட் இருக்குது, ஆயி மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்தது ஒரு விதத்தில் ரொம்ப நல்லதாக போச்சு. ரொம்ப நேரம் நடந்ததுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம். ரொம்ப அமைதியாக தூய்மையான இடம்னு சொல்லலாம். அண்ட் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் பிளேஸ். உள்ளே அலோவ் பண்ணும்போது விசிட்டர்ஸை மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரபிந்தோ அண்ட் மதரோட சமாதி வச்சுருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. அண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து மதியம் 12 வரைக்கும் இருக்குது. திருப்பியும் 2 PM - 6 PM வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க ஆன் ஆல் டேஸ். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் அங்கே இருந்த புக் ஸ்டோர், ரொம்ப நல்ல அருமையான புக்ஸ்லாம் கிடச்சிது. ஒரு சில புக்ஸ் நாங்களும் வாங்கினோம். அண்ட் அடுத்து வந்து இம்மாக்குலேட் கன்செப்ஷன் கத்தீட்ரல்னு ஒரு சர்ச். இதுவுமே போகிற வழியிலே தான் இருந்தது, ஒயிட் டவுனில். ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர். அண்ட் அதோட பியூட்டிஃபுல் கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்தா மெஸ்மரைசிங்காக இருந்தது. அண்ட் அந்த பிளேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக அமைதியாக காமாக இருந்தது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நாங்கள் விசிட் பண்ணலை இந்த வாட்டி, பட் ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் ஆரோவில். இது வந்து ஒரு 11 kilometers ஃப்ரம் பாண்டிச்சேரி. அண்ட் கண்டிப்பாக இது வர்த் விசிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டியாக வாழறாங்க. ஸோ அவங்க எப்படி வாழறாங்க, அவங்க என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்க முடியும், பார்க்க முடியும். அண்ட் மாத்ரி மந்திர்னு இருக்க அந்த பிளேஸை நம்ம விசிட் பண்ணலாம். சுற்றி இருக்க சரௌண்டிங் நேச்சர், அப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பர்ஃபெக்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இல்லை ஸ்பாட்டாக நம்ம பார்க்க முடியாது. பட் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரியான கம்யூனிட்டி பேஸ்ட் லிவிங்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். ஒரு நாள் விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 days ஸ்டே பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் தான் நாங்கள் விசிட் பண்ண பிளேசஸ். அடுத்த வீடியோவில் நாங்கள் எந்த இடத்துலலாம் சாப்பிட்டோம், என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்றத டீட்டெயில்டாக போடுறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.